ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்டைலு மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருக்கோங்க. இது எப்படி நம்ம டேஸ்ட்டாக குயிக்காக பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஃபாலோ அண்ட் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கப்பு சீரக சம்பா எடுத்து ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் பண்ணுற மெத்தடுக்கு ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, வாஷ் பண்ணி வச்சிட்டாலே போதும். அதுக்கு 200 கிராம் எலும்பும் கறியும் எடுத்து ஒரு 5 விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் இந்த அரிசிக்கு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் மட்டன் போட்டாலே நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்குவோம். பாருங்கள், நெய் உருகிடுச்சு. ஒரு 5 ஏலக்காய் மட்டும் இதில் நம்ம வாசத்துக்காக சேர்த்திப்போம். இப்போ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இவ்வளோ சேர்த்துக்குவோம். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வணக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வணங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திப்போம். 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்குவோம். இதை நல்லா நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ 2 குட்டி தக்காளி அதையும் சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு வணக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நம்ம வணக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் அதில் போட்டுக்குவோம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதில் வணக்கலாம். பாருங்கள், நல்லா 2 நிமிஷத்துக்கு வணக்கிட்டோம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்குவோம். பாருங்கள், புதினா கொத்தமல்லி நல்லா வணக்கிட்டோம். இப்போ நம்ம பிரியாணி பொடி சேர்த்திப்போம். ஒரு டம்ளருக்கு நான் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பிரியாணி பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே போட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா நல்லா வணக்கிட்டோம். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியெல்லாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதுலேயும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் கறி வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2.5 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசி அதை இது கூடவே சேர்த்திப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் பத்தலைன்னா நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கடைசியாக ஒரு 1/2 லெமன் அது மட்டும் புளிஞ்சு விட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்க, 20 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு குக்கரை. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரியே நீங்களும் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்க. அதோட தயிர் பச்சடி, சில்லி சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.